தற்பொழுது வங்கக்கடலிலே உருவாகியுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து வலுப்பெற்றுக் கொண்டே வருகிறது. 12 கிலோமீட்டர் வேகத்திலே மெல்ல மெல்ல தமிழக கடற்கரை நோக்கி இலங்கை கடற்கரையிலிருந்து தற்போது இலங்கையில் இந்த காற்றழுத்தின் காரணமாக கடும் மழை, அதாவது மிக மிக கனமழை, அதீத கனமழை என்பார்கள். இந்த ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. 20 சென்டிமீட்டருக்கு மேல் 200 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடிய ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு இலங்கையில் மழை கொட்டென்று கொட்டி கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்தமானது தற்போது வலுவடைந்து மெல்ல மெல்ல 12 கிலோமீட்டர் வேகத்திலே தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது வரைகலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இந்த வரைகலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி நகரும், எந்த அளவுக்கு வரும் என்று. இந்த காற்றழுத்தமானது நாளை புயலாக ஆழ்ந்த காற்று, தற்போது புயல் சின்னமாக இருக்கிறது. இது புயலாக நாளை மாறுகிறது. நாளை முற்பகலிலிருந்து பிற்பகலுக்குள்ளாக இது புயலாக மாறும்பொழுது இந்த புயலுக்கு செங்கல் புயல், செங்கை என்றுதான் ஆங்கிலத்தில் சொற்கள் வருகிறது. ஆனால் இது செஞ்சல் புயல் என்ற செங்கல் என்ற வகையிலே அழைக்கப்படுகிறது. இந்த செங்கல் புயலானது மெல்ல மெல்ல கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரும். ஆனால் இந்த செங்கல் புயல் வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறுகிறார். நாளை வலுவடைந்தாலும் 2 தினங்கள் மெல்ல மெல்ல தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே இந்த செங்கல் புயல் காற்றழுத்தமாக வலுவிழந்து காற்றழுத்த மண்டலமாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவுக்கு பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று கூறுகிறார்கள். ஆனால் மழையானது பெருமழை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்ல, உள் மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டுமே தற்போது ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு அலர்ட் என்றால் 20 சென்டிமீட்டருக்கு உள்ளாக அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கு மிகுந்தால் அது ரெட் அலர்ட். இது 10 to 20 சென்டிமீட்டருக்குள்ளாக, அதாவது இதுவே பெருமழையாக இருக்கும். எனவே அது அடுத்த 3 தினங்கள், இன்று பிற்பகல் முதல் அடுத்த 3 தினங்களுக்கு 26, 27, 28ஆம் தேதி வரை ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த செங்கல் புயலின் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டும் சென்னையின் பல இடங்கள், சென்னை எழும்பூர், பிராட்வே, அடையார், திருவான்மையூர், KK நகர், பட்டினப்பாக்கம், மேடவாக்கம், தாம்பரம், குடுவாஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் பரவலான மழை பெய்யும். அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டத்திலே கல்பாக்கம், வெங்கம்பாக்கம், புதுப்பட்டினம் போன்ற பகுதிகளில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இந்த அதீத எச்சரிக்கையை தொடர்ந்து தற்பொழுது தலைமைச் செயலாளர் அவசரமாக கனமழைக்கு எச்சரிக்கையை தொடர்ந்து தலைமைச் செய்தியாளர் மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மழை காரணமாக காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே போன்று பல IAS அதிகாரிகள், சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது டெல்டா மாவட்டங்களில் இன்று காலையிலிருந்து விட்டு பெய்திருந்த மழை தற்போது அதிகமாக கனமழையாக பெய்ய ஆரம்பித்திருக்கு. சென்னையின் பல இடங்களிலும் இன்று தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. KTCC என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் இந்த ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இன்று பிற்பகல் முதல் கனமழை முதல் மிக கனமழை வரை தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவே அசுர வேகமாக இது வந்தாலும் கடற்கரை தொடும் பொழுது, கரையை கொடுக்கும் பொழுது அது வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் பேசும் பொழுது இந்த மழையின் காரணமாக காற்று அச்சம் தேவையில்லை, பலத்த காற்று, புயல் போன்ற பெரும் புயல் வருவதற்கான காற்று கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் மழை பொழிவு அதிகம் இருக்கும் என்பதை உறுதி செய்திருக்கிறார். இதே கிட்டத்தட்ட அவர் சொன்ன தனியார் ஆய்வாளர் செல்வகுமார் சொன்ன அதே 3 தினங்கள் மட்டுமல்ல, டிசம்பர் 3ஆம் தேதி வரை இந்த மழையின் பாதிப்பு இருக்கும், மழை தொடர் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என கூறியிருந்தார். சென்னை வானிலை ஆய்வு மையம் மட்டுமல்ல, தேசிய வானிலை ஆய்வு மையம் ஆகிய இடங்கள் நாம் பேசிய போது கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் அவர்களும் வலியுறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் ஷார்ட் டேர்ம் போர்காஸ்ட் என்ற வகையில், குறுகிய கால கணிப்பு, வானிலை கணிப்பு என்ற வகையில் அடுத்த 3 தினங்களுக்கு இந்த மழை பொழிவு கட்டாயம் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள்.
இது தொடர்பாக 3 மணி அளவிலே இன்று செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற இருக்கிறது. அப்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை பாலகிருஷ்ணன் சென்னை மண்டல வானிலை ஆய்வாளர் பாலச்சந்திரன் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கலாம். அதுவரை தற்போது நமக்கு கிடைத்த தகவல் அதிகாரப்பூர்வமாக தேசிய வானிலை ஆய்வு டெல்லியில் உள்ள தேசிய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து உறுதி செய்யப்பட்ட தகவலை தான் தற்போது கொடுத்திருக்கிறோம். இந்த புயலின் வேகம் அதிகமாக இருப்பதால் அதன் காரணம் மழை அதிகமாக இருக்கும். ஆனால் காற்று கரையை தொடும் பொழுது இந்த புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக கரையை கடக்கும். அதனால் மழை மட்டும்தான் அதிகம் இருக்கும், காற்று அச்சம் தேவையில்லை என்பதுதான் நாம் நேர்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல். ஆனாலும் அரசு அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்துள்ள அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் இது குறித்து 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை உடனுக்குடன் தகவல்களை பரிமாறுவதற்கான செய்திகளையும் கொடுத்திருக்கிறார்கள். சத்தியம் தொலைக்காட்சியும் இந்த புயலை தொடர்ந்து இந்த புயல் சின்னத்தை தற்போது தொடர ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இந்த பெங்கால் புயல் நாளை உருவாகுவது முதல் அது கரையை கடக்கும் வரை தொடர்ந்து செய்திகளை கொடுத்துக் கொண்டே இருப்போம். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.